கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யலான்னு சொல்லிட்டு சாய்நாதர் எனக்கு உணர்த்தியிருக்காரு. அந்த அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏகமுக தீப வழிபாடு அப்படி தான். இதற்காக ஏகமுக தீபத்தை பாபா செலக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிகளின் நலனுக்காக. ஏன்னா அது பெண்களின் வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சகோதரிகள் அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும். அவருடைய துயரங்கள் எல்லாம் துடைக்கப்பட வேண்டும், துன்பங்கள் எல்லாம் போக்கப்பட வேண்டும், பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாக பறக்க வேண்டும். அந்த வேண்டுதல் தான் பாபாட்ட வச்சுருக்கேன். பாபா நிச்சயமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். உங்களை அத்தனை பேரின் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பாருங்கிறது எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது. வாங்க இப்போ இந்த பூஜையை செய்வோம். அந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எங்களோட சேர்ந்து செய்கிறீங்களோ கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஆனால் நாங்களாம் சேர்ந்து செய்கிறோம்னு சொல்லுங்கள். இந்த பூஜை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லிடுறேன். இது எளிமையான பூஜை. இந்த பூஜைக்கு தேவை அகல் விளக்கு, திரி, நல்லெண்ணெய், அவ்வளோதான். பூவெல்லாம் கூட ஆப்ஷன் தான். நான் போட்டிருக்கேன், என்னுடைய சந்தோஷத்துக்காக சாய்நாதருக்கு பூ போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பூவெல்லாம் கூட வேணும்னு இல்லை. அப்புறம் செய்கிறதுக்கு நேரம், இந்த நேரம் அந்த நேரம் அதெல்லாம் கிடையாது. எந்த நேரம் வேணால் செய்யலாம். ஒரு மனம் கொஞ்சம் பாரமாக இருக்குது, ஏதோ இழந்துட்டா மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருக்குது அப்படின்னா ஒரு விளக்கு எடுங்க, நல்லெண்ணெயை ஊற்றுங்க, 2 திரி போட வேண்டும், 2 திரி போடுங்க, ஏற்றுங்க, உட்காந்து 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள். பூஜை முடிஞ்சது, அவ்வளோதான். சாய்நாதர் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார். இப்போ அற்புதமாக பூஜை பண்ண போகிறேன். யாரெல்லாம் எங்கூட சேர்ந்து செய்கிறீங்களோ செய்யுங்க. அப்படி செய்ய முடியாதவர்கள், ஏன்னா வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரிகள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, அண்ணா எங்களால் தீபம் ஏற்ற முடியலைங்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் இந்த தீபத்தையே உங்கள் வீட்டில் ஏற்றியதாக பாவித்து உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் வைங்க. நம்ம இப்போ பிரார்த்தனை செய்ய போகிறோம். தீபம் ஏற்றியாச்சு. ஏகமுக தீபம் அற்புதமாக ஒளிவிட்டு எழுந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய துயரங்கள் எல்லாத்தையும் பாபா அந்த நெருப்பில் போட்டு பொசிக்க அனுப்பி விட்டுருவார். எல்லாத்தையுமே கவலையப்படாதீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்வை சாய்நாதர் வழங்க போகிறார் அப்படிங்கிறதான் நிச்சயம். வாங்க இப்போ இந்த பூஜையை பண்ணுவோம். இப்போ விளக்கு ஏற்றிருக்கேன். வணங்கி 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறோம். உங்களுடைய கோரிக்கையை சாய்நாதரிடம் சமர்ப்பியுங்கள். வாங்க இப்போ பூஜை பண்ணுவோம். நம்ம ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயிநாதன் தரிசனம் ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயிநாதன் தரிசனம் ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயிநாதன் தரிசனம் ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயிநாதன் தரிசனம் ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயிநாதன் தரிசனம் ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம்
सर्वरोगदोषनिवारणं ஷீரடி சாயிநாதன் தரிசனம் ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷநிவாரணம் 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 ஷீரடி சாயிநாதன் தரிசனம் ஷீரடி புரவாசினம்
करुणामूर्तिस्वरूपम् सर्वरोगदोषनिवारणम् ஷீரடி சாயிநாதன் தரிசனம். இப்போ 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சொன்னோம் இல்லையா? இங்கே நான் மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம். சாய்நாதர் நம்முடைய கோரிக்கைகளை அத்தனையும் ஏற்றுக்கொண்டு இருப்பார். நிச்சயமாக உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் கோரிக்கை வச்சிங்களோ அத்தனை கோரிக்கையும் சாய்நாதர் வழங்க தயாராக இருக்கிறார். சாய்நாதர் சொல்கிற விஷயம் என்ன? நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னை வணங்குங்கள். அதானே சொல்கிறார் இல்லையா? நம்மளும் அதே கடைப்பிடிப்போமே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சாய்நாதரை நம்ம வணங்கும்போது நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் இல்லைங்களா? இந்த அற்புதமான என்னுடைய பிறந்த நாளில் காலையிலேருந்து எனக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறேன். இந்த விளக்கு புத்தாண்டு வரைக்கும் நாங்கள் தினமும் ஏற்றுவோம். நாங்கள் நம்ம கோபுரம் டிவி ஆஃபீஸில் இந்த விளக்கு புத்தாண்டு வரைக்கும் தினமும் எரியும். அதனால் நீங்கள் என்றைக்கு இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுடைய பிரார்த்தனையை வையுங்கள். ஏன்னா இது நம்ம யூடியூப்பில் பர்மனெண்ட்டாக இருக்க போகுது. அது நம்ம கோபுரம் டிவியில் செய்த ஏகமுக தீப வழிபாடு சகோதரிகளின் நலனுக்காக, உங்களுடைய துன்பங்கள் போக்குவதற்காக, உங்களுடைய துயரங்களை போக்குவதற்காக, உங்களுடைய பிரச்சனைகளை துடைத்தெறிவதற்காக சாய்நாதரிடம் வேண்டுதல் வைத்து இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம் வருதோ, இல்லை ஏதோ ஒரு மனபாரம் வருதோ, இது இனம் புரியாத பயம் வருதோ, உங்களால் விளக்கேற்ற முடியாத தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை போட்டு பார்த்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சாய்நாதரை வையுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒளிமயமான வாழ்வை வழங்குவார் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.